பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு? உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னாக்கா, இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் நீங்களே 40 வயது 50 வயதுக்கு மேற்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகள் மேம்பட வரப்போகுது. பொருளாதாரத்தில் நல்ல அமைப்புகள் வரப்போகுது. குழந்தை பிள்ளைகளுக்காக கடன் வாங்கி நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அமைப்பு வரப்போகுதுங்க. குழந்தையை படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன், குழந்தைகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு சின்ன ஒரு டிபாசிட் தேவைப்படுதுங்க, நான் அவ்வளோ நாள் வச்சிருந்த சேவிங்கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான நல்ல பலன்கள் 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்குது. இளைய பருவத்தினருக்கு நான் நல்ல விஷயம் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இறக்க குணத்தால் நீங்கள் கெட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தாங்க உண்மை. உங்களுடைய பணம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சில அமைப்புகள் மட்டுமே இங்கே தேவைப்படுது சில பேருக்கு அப்படின்ற விஷயத்த நிதர்சனமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் மனசு கேட்கலங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த அமைப்புகள்லேருந்து வெளியில் வந்துருங்க. யாரும் உங்களுக்காக எந்த விதமான பரிதாபத்தையும் பார்க்கறது இல்லைன்றது இப்போவே உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்த பிறகு போயிடுவாங்க. தயவு செய்து பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சற்று அதிக கவனமாக இருங்க. பணம் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் இப்பொழுது எந்த விதமான அகலக்கால் வைக்க வேணாம். பேங்க்லேருந்து பணத்தை எடுக்காதீங்க, கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். யாருக்கும் ஜாமீன் பண்ணாதீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா இந்த மாதத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னன்னாக்கா, உங்களுக்கு 10ஆம் பாவகம் பலம் பெறுது. 10ஆம் பாவகம் பலம் பெற்றாலே உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்காதோ ஒரு வருமானம் அமையுங்க. ஒரு ஜீவனஸ்தான அமைப்புகள் என்னதான் ஜீவனாதிபதி ஒரு மாதிரி பலவீனமாக இருந்தாலும் அவர் சுக்கிரனின் தொடர்புல வர்றதும் 10ஆம் இடம் பலமாகிறதும் உங்களுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வயது காரணமாக தான் 5ஆம் இடத்துல இவர் இருக்காரு. அவர் சுக்கிரனோட பார்வைன்றனால கடனால ஒருத்தருக்கு நல்லது செய்ய போறீங்க. அதாவது கடனாக உங்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ண போறீங்க, விரயம் பண்ண போறீங்க, குழந்தைகள் அமைப்புன்னு சொல்றோம். ஆனா இளைய பருவத்தினருக்கு குறிப்பாக 30-35 வயது கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி நிச்சயமாக இருக்கும். இழக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். பணத்தை இழக்கக்கூடாத அமைப்புகள் வந்துடும். உங்களுடைய கோபம் விரோதத்தினால வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க. அடுத்த 3-4 வருஷம் வேலை இல்லாம இருக்கும். ஆண் பெண் இருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த காதல் அமைப்புகள் ஒரு சின்ன முரண் 3வது நபர்னால வரும். இந்த அமைப்புகள் மாற்ற முடியாததுங்க. இந்த மாதிரியான சில அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வந்துடும். திருமணம் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம். இங்க தான் 10 பொருத்தம்ன்ற அந்த முட்டாள்தன விஷயத்தை பார்க்காம உங்களுடைய லக்னத்துக்கு 6-8 தொடர்புல இருக்கக்கூடிய 6ம் 8ம் உங்களை கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு அசிங்கம் நோய் கேவலம்னு கொண்டுட்டு வந்துருவாங்க. இந்த அமைப்புகளில் கிரக நிலைகள் இல்லாத பட்சத்திலையும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் சம்பந்தப்படாத அமைப்புகளையும் திருமணத்தை தாராளமாக பண்ணிக்கலாம். நிச்சயமாக 7 சனியில் திருமணம் பண்ணலாம். இதுல எங்க பண்ணா எந்த விஷயம் நடக்கும், அடுத்தடுத்த தசா புத்தி உங்களை எங்க கொண்டுட்டு போக போகுது, யாரும் அடையாளம் தெரியாத ஒருத்தரோட இல்ல 30 இவ்வளவு நாள் பழகின ஒருத்தரோட உங்களோட வாழ்க்கையை கொடுக்க போறீங்க. அடுத்த 5 வருடம் கொஞ்சம் சென்சிட்டிவான வருடம் தான். சின்ன விஷயம் பெருசா பூதாகாரமா வெடிக்கும். அந்த அமைப்புகள்ல இந்த சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு தாராளமா கல்யாணம் பண்ணலாங்க. இங்க பணம் பொருளாதார அமைப்பு பொன் பொருள் அமைப்புகளை சற்று கவனமாக வச்சுக்கோங்க. வீட்டுல 3வது நபர் இதை விட்டாங்க அவங்க விட்டாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க இதை தூக்கிட்டு போயிட்டாங்க அதை தூக்கிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிக முக்கியமாக 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருவார். அடுத்தடுத்த மாதங்கள்ல வரும்பொழுது உங்களை இடம் மாற்றம் பண்ணுவார். வேலையை கொடுத்து நகர்த்துவார். ஒரு மாதிரியான விஷயங்களை கொடுத்து உங்களை இடம் மாற்றம் வச்சு அங்கே போய் நன்றாக இருக்கிற மாதிரியான சில அமைப்புகளை பண்ணுவார். அதனால இந்த கிரக பலன்கள் மிகப்பெரிய மேன்மையும் நல்லதையும் குழந்தைகள் நல்லா இருக்கிறத கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு நல்ல தன்மையும் 35 வயது கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அதுதாங்க நிதர்சனம். வாழ்க்கையை கற்றுக்கிட்டு அதற்கு பிறகு பணம் மானம் அப்படின்ற சில அமைப்புகள், சில விஷயத்த சொல்ல முடியாதுல்ல, அந்த அமைப்புகளில் நம்மளை விட்டு போயிருச்சு, இதுக்கப்புறம் வெளியே சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் உள்ளுக்குள்ளே அப்படியே குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய சில அமைப்புகள் பெண்களுக்கு வந்துடுது. ஆண்கள் என்னத்தான் வெளியில் பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மீன ராசிக்கார ஆண்கள் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டுங்க. எல்லாத்துக்கும் வாரி கொடுத்துட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த அமைப்பை கற்றுக் கொடுக்கணும். பணம் எவ்வளோ முக்கியம். பணம் இல்லைன்னா உங்களோட நட்பு யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்களோட காதல் ஒன்றும் இல்லை, காசு வச்சு தான் உங்களை முடிவே பண்ணுறாங்கன்ற மாதிரியான வாழ்க்கையோட உண்மையான அந்த பேப்பர் என்ன சொல்லிடுது, அந்த பணம்ன்ற காகிதம் என்ன சொல்லுதுன்றதை அழகாக உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக டிசம்பர் மாதம் சகல தரப்பு மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். எல்லாவற்றிலும் நிதானம், எதுலையும் அவசர கால் வைக்க வேணாம். கூட்டு தொழில் நிச்சயமாக வேணாம். இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. ஆனால் நல்ல வேலை கிடைக்கும். அங்கேயும் சில சலசலப்பு சச்சரவோடு கிடைக்கும். உங்களுக்கு வேலை வருமானம் மாதிரியான அமைப்புகளில் லாபத்தை கொடுக்கறதுக்காக இந்த டிசம்பர் மாதம் 2024 மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வச்சிருக்கு. ஆனாலும் 3வது நபரை நம்ப வேணாம், யாருக்கும் பணத்தை கொடுக்க வேணாம், ஜாமீன் கையெழுத்து போட வேணான்ற மாதிரியான சில அமைப்புகளை நிச்சயமாக கவனமாக இருங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கறதுக்காக காத்திருக்கு அப்படின்னே சொல்லிடலாம்.